செயின்ட் கத்தேரி டேக்கக்வீத்தா 1656ல இன்றைய நியூயார்க் நகர்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட பேரு கேத்ரின். ஆனா திருமுழுக்கு பெறப்போ கேத்ரின் அப்படிங்கிற பேரு பிரெஞ்சு மொழியில கத்தேரின்னு மாற்றப்பட்டிருக்கு. சின்ன வயசுலயே இவங்களோட பெற்றோர் இறந்து போயிருக்காங்க. 16வது வயசுல திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்கரா மாறி இருக்காங்க. இவங்க கத்தோலிக்கரா மாறினதுக்கு பிறகு இவங்களோட குடும்பத்தினராலையும் இவங்களோட இனத்தை சேர்ந்த மக்களாலையும் கத்தேரி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. கத்தேரி சின்ன வயசுல இருந்தே அமைதியான ஆடம்பரங்களை தவிர்த்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட இனத்தை சேர்ந்த பெண்கள் செஞ்சு வந்த துணி நெய்யறது, கோரை புற்களை வச்சு பாய்கள், பெட்டிகள் செய்யறது மாதிரி பணிகளை கத்தேரியும் செஞ்சிருக்காங்க. கத்தேரி திருமுழுக்கு பெற்றதுக்கு பிறகு அன்றைய நியூ பிரான்சும் இன்றைய கனடாவோட இயேசு சபை மறைப்பணி தளமான மோண்டேரியாவுக்கு தெற்கே உள்ள தானவாக்கே அப்படிங்கிற இடத்துல தங்கி வாழ்ந்திருக்காங்க. கத்தேரிக்கு கானவேக்கல வச்சு மரியா தெரஸ் அப்படிங்கிற பெண்மணியோடு நட்புறவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கத்தேரி கிறிஸ்தவ மறைய உருக்கமா கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட நேரம் உபவாசம் இருக்கிறது, சாட்டையால அடித்து கொள்றது, உடம்பை கீறுறது, முட்படுக்கையில படுக்கிறது, தீயால உடம்பை சுட்டுக் கொள்வது மாதிரி கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை 2 பேரும் சேர்ந்து கடைபிடிச்சிருக்காங்க. இறுதியா கத்தேரி 1680ல இறந்து போயிருக்காங்க. கத்தேரி இறந்து ஒரு சில மணி நேரங்கள்ல அவங்களோட முகத்துல பெரியம்மை நோயை பாதிச்சு ஏற்பட்ட தழும்புகள் மறைஞ்சு எழில் பொங்கும் ஒளி வீசினதா அவங்க பக்கத்துல இருந்த அருட்தந்தை கோலனேக் தெரிவிச்சிருக்காரு. வாழ்க்கை முழுக்க கற்பு நெறி தவறாம கடைபிடித்து தூய வாழ்க்கை வாழ்ந்து வந்த கத்தேரிய லில்லி மலர்னு மக்கள் அன்போடு அழைக்கிறாங்க. ஏப்ரல் 17 செயின்ட் கத்தேரி டேக்கக்வீத்தா ஃபீஸ்ட் டே.